வெல்கம் டு யோர் ஓன் சேனல் நாலேஜ் அடோரா. இன்னைக்கு நம்ம ரூட் மொபைலோட ஐபிஓ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூட் மொபைல் வாட் டு தே டூ? ஸோ ரூட் மொபைல் வந்து ஒரு லீடிங் கிளவுட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் தட் இஸ் கேட்டரிங் டு தி என்டர்பிரைஸ் ஓவர் தி டாப் ஓடிடி பிளேயர்ஸ்க்கு அண்ட் ஆல்சோ தி மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த என்டர்பிரைஸ் கம்யூனிகேஷனில் வந்து என்னெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் மெசேஜிங் சர்வீசஸ், வாய்ஸ் சர்வீஸ் கொடுப்பாங்க, இமெயில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்எம்எஸ் ஃபில்டரிங், அனலிட்டிக்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன். ரூட் மொபைல் ஒரு 600 crores ஆன கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க த்ரூ ஈக்விட்டி மார்க்கெட். இதில் வந்து ஆஃபர் ஃபார் சேல் வந்து 360 crores-உம் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 240. ஸோ நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்றது இது வந்து பிஸ்னஸ்க்கு போகாது, பட் இட் கோஸ் டு தி ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் தி கம்பெனி. ஸோ அவங்களோட ஷேர்ஸை ஆஃப்லோட் பண்ணி தி ஆர் என்கேஷிங் திஸ் ஒன் அண்ட் செல்லிங் இட் இன் தி ஈக்விட்டி மார்க்கெட். த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் 240 crores வந்து பிஸ்னஸ் ப்ரொபோசிஷனுக்காக அலோகேட் பண்ண போகிறாங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் மிஸ்டர் சந்தீப் குமார் குப்தா as well as ராஜீப் குமார் குப்தா வந்து they are selling their shares and offer for sale. ஸோ இதை வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து 360 crores செல் பண்ணிவிட்டு they are going to encash it. whereas the 240 crores தி ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா அந்த ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸை ஆஃப் செட் பண்ணுறதுக்காக. இந்த ஃபினான்ஷியல் லைபிலிட்டி ஆஃப் தி கம்பெனிக்கு வந்து ஒரு 54.9 crores வந்து அதோட லைபிலிட்டி இது பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ் செட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ தேர் ஆல்சோ கோயிங் டு use for the business operations of the company. ரூட் மொபைலோட பிஸ்னஸ் வந்து 3 பேசிக் வெர்டிகல்ஸ் இருக்குது: என்டர்பிரைஸ், மொபைல் ஆப்ரேட்டர் அண்ட் பிபிஓ சர்வீஸ். ஸோ என்டர்பிரைஸில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், க்ளவுட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் டு தி என்டர்பிரைஸாக கொடுக்குறாங்க, ஓடிடி as well as தி மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். ஸோ இது வந்து அவங்களோட என்டர்பிரைஸ் வெர்டிக்கலில் இருக்குது. த மொபைல் ஆப்ரேட்டர் வெர்டிகல்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எம்எஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, ஃபயர்வால், ஃபில்டரிங், மானிட்டைசேஷன் அண்ட் ஹப்பிங் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இந்த பிபிஓ சர்வீஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது தட் இன்க்ளூட்ஸ் தி கிளைண்ட் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட், புக்கிங் அண்ட் கலெக்ஷன் சர்வீசஸும் அவங்க பிபிஓ வெர்டிகல்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் ஆர்கனைசேஷன் தட் இன்க்ளூட்ஸ் சர்டன் Fortune 500 கம்பெனிஸ் வந்து இவங்களோட கிளைண்டல் லிஸ்ட்டில் இருக்காங்க. சம் ஆஃப் தி கீ ஃபேக்ட்ஸ் ஆஃப் ரூட் மொபைல் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து 318 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 18 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இன் ஜியோகிராஃபிக் ஏரியாவில் இருக்காங்க, இன் கான்டினென்ட் சச் அஸ் ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக், யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் அமெரிக்கா. ஸோ இவங்க வந்து குளோபலி 30,150 கிளைண்ட்ஸை வந்து தே ஆர் கேட்டரிங் டு இட். இன் ஃபிசிக்கல் இயர் 2020 அவங்களோட பர் மந்த் வந்து தே ஆர் சர்வீசிங் 2.5 பில்லியன் மெசேஜஸ் அண்ட் 31+ billion billable transactions வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. They also cater to 800+ network operators across the globe, 240+ direct connections or super networks they take care of it. 6 strategic located data centers அவங்க கிட்ட இருக்கு. And whereas the SMS serviceக்காக they have 4 centers across the globe. So their business proportion is really good and they are really doing well in terms of financial gains executing these projects. ஸோ ரூட் மொபைலோட கம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஆர் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தோம்னா, they are the leading cloud communication service provider offering CPaaS. CPaaS என்னன்னா, it is nothing but communication platform of service. ஸோ இந்த கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஆஃப் சர்வீஸில் வந்து they enable the developers வந்து to add the real-time communication features to their own application without needing to build the back-end infrastructure and interface. Without building it, they can add on it. The second என்னென்னு பார்த்தோம்னா, it is an omni-channel platform for easy campaign scheduling and reporting. So omni-channel அப்படின்ட்டு சொல்லும்போது, it is a type of retail which integrates the different methods of shopping available. So இவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்ஸ் இதுக்கான வந்து they cater to it. The third point என்னென்னு பார்த்தோம்னா, easy to use console plan, deploy and monitor the campaigns. So they can monitor the campaigns, create campaign create பண்றது, monitor எல்லாம் பண்றது, they take care of it. Global and local customization expertise இவங்க கிட்ட இருக்கு because they are scattered in 18 different locations. The last என்னன்னு பார்த்தோம்னா, consultative and lean approach for better customer engagement. So a good customer base இருக்கு and that too Fortune 500 companies ஓட customers வச்சிருக்காங்க. So these are the competitive advantage for the Route Mobile.
இப்போ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, த டோட்டல் அசட்ஸ் வந்து அவங்களுக்கு 31st of March 2018 வந்து 4473.66 மில்லியன் இருந்தது இந்தியன் ருபீஸ். அதே 31st of March 2020 பார்த்தோம்னா 6265.48 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வைஸில் பார்க்கும்போது தேர் இஸ் அ சப்ஸ்டன்ஷியல் இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ ஆல்சோ. 31st March 2018 5094.85 மில்லியன் ருபீஸாக இருந்துச்சு. அதே 31st March 2020 பார்த்தோம் 9681.02 மில்லியனாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. PAT, which is profit after tax, என்னன்னு பார்த்தோம்னா 31st of March 2018 466.77 மில்லியன் ருபீஸாக இருந்துச்சு. அதே 31st March 2020 பார்த்தோம்னா 691.02. ஸோ குட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இருக்குது. அதே 30th of June 2020 இந்த குவார்ட்டர் எண்டிங்கில் பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் இயரில் 269.34 வந்து அவங்களோட பிஏடியாக இருக்குது. ஸோ இட் இஸ் ரியலி தி ஆர் டூயிங் குட். கம்பெனியோட ரெவென்யூஸ் ஃபார் தி ஃபினான்ஷியல் இயர் 2020 வந்து 704.2 crores இருந்துச்சு. அதே ஃபினான்ஷியல் இயர் 2018 to 20 வந்து அவங்களோட சிஏஜிஆர் க்ரோத் வந்து 20.8% இருந்துச்சு. ரெவென்யூ ஃபார் தி ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எண்டிங் திஸ் மார்ச் எவ்வளோன்ட்டு பார்த்தோம்னா 187 crores இந்தியன் ருபீஸ் இருந்தது. இவங்க எதுக்காக இப்போ வந்து ஐபிஓ வராங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம பார்த்துட்டோம் பேசிக்லி அவங்கள ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல். இப்போ ஃப்ரெஷ் இஷ்யூவில் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீபேமெண்ட் ஆஃப் ப்ரீபேமெண்ட் இன் ஃபுல் ஆர் பார்ட். எய்தர் தே paid in full or part portion வந்து அவங்களோட borrowings குறைக்க போகிறாங்க. அக்விசிஷன் அண்ட் நியூ ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் ஆஃபீஸ் ப்ரமைசஸ் இன் மும்பை. ஸோ மும்பையில் வந்து தேர் ஓன் ஆஃபீஸ் ப்ரமைஸ் ஒன்று வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ தே மைட் யூஸ் திஸ் பர்டிகுலர் கேபிட்டல் ஃபார் பர்ச்சேசிங் தி ஆஃபீஸ். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் ஜென்ரல் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ரூட் மொபைலோட ஐபிஓ டீடைல்ஸ் பார்த்தோன்னா, ரூட் மொபைல் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஆன் September 9th. That is 3 days, September 9, 10, 11 வந்து ஓப்பனாக இருக்கும். டைப் இஸ் அன் ஐபிஓ which is the first time இவங்க மார்க்கெட் வராங்க. The issue size is 600 crores. The fresh issue is for 240 crores. Offer for sale is 360 which goes to the promoters of the company. Face value வந்து 10 rupees இருக்குது. ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் வந்து 345 350 வரைக்கும் இருக்குது. ஒரு லாட் வந்து 40 shares and it is getting listed in both the stock market, NSE as well as the BSE. இஷ்யூ க்ளோசிங் வந்து September 11th வந்து க்ளோஸ் ஆகும். ஃபைனலைசேஷன் அண்ட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு September 16th வந்து பண்ண போகிறாங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து இட் வில் ஸ்டார்ட் ஆன் September 17th இட் வில் ஸ்டார்ட் ஆஃப். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த ஐபிஓ அலாட் ஆகிருக்கும் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து September 18th வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் வரும். அண்ட் லிஸ்டிங் டேட் வந்து September 21st இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது வந்து மினிமம் 1 lot வந்து 40 shares அப்படின்ட்டு. ஸோ 40 shares அப்படின்னா 4,000 rupees நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். அதே மேக்ஸிமம் யூ கேன் கோ ஃபார் 14 lots which is 1,96,000. ஸோ இதுக்கு மேலே வந்து ரீட்டெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் இட் கேன் பி ஃபார் 14 lots of 1,96,000. ரூட் மொபைலோட ஐபிஓ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஆஸ் ஆஃப் நவ் வந்து 96% இருக்குது கம்பெனியில். போஸ்ட் திஸ் ஐபிஓ எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் ரெடியூஸ் டு 66.33% ரெடியூஸ் ஆகும். ஐபிஓட ஆஃபர் சைஸ் பை கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா QIBக்கு வந்து 50% கோட்டா அலோகேட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 300 crores வந்து அவங்களுக்கு. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 90 crores, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 10% which is 210 crores வச்சுருக்காங்க. What are the risks for the investors in this particular Route Mobile IPO என்னன்ட்டு பார்த்தோம்னா, ஸோ இவங்க ரூட் மொபைல் வந்து ஹைலி இவால்விங் மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நாட் அஸ் இன் எஸ்டாப்ளிஷ் மார்க்கெட். த செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ரூட் மொபைல் ஐபிஓ என்னன்ட்டு பார்த்தோம்னா, இவங்க வந்து த தேர்ட் பார்ட்டி மொபைல் நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்காங்க. த தேர்ட் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா அவங்களோட ரெவென்யூஸ் வந்து லிமிடெட் கிளைண்ட்ஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு. தோ தே ஹவ் 30,000+ கிளைண்ட்ஸ் அக்ராஸ் குளோபல். த மேஜர் ஜங்க் ஆஃப் ரெவென்யூஸ் அப்படின்போது லிமிடெட் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ தி அதர்ஸ் ஆர் நாட் ஜென்ரேட்டிங் தட் மச் ரெவென்யூ. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ரிஸ்க் ஃபேக்டர் விச் ரூட் மொபைல் ஹேஸ் இட். The fourth risk factor என்னன்னு பார்த்தோம், the technology வந்து இவங்க they using the third party technology. They don't have their own technology, they are using the third party technology to satisfy the clients requirements of 30,000+ clients இவங்களுக்கு இருக்காங்களா. So they are depending on the third party technology. இவங்களோட own technology இல்லைன்றது வந்து ஒரு great risk factor for Route Mobile.
The last risk factor என்னன்னு பார்த்தோம்னா ட்ரை ரெகுலேஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது. பட் இவங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணி இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தி சென்ட் அன்ஆத்தரைஸ் டெக்ஸ்ட் அனுப்புனாங்கன்னா root mobile will be into trouble. So this is also one of the risk factor associated for this IPO. இவ்வளோ மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன் வைஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து மேஜர் issues with the client or customer satisfaction level எதுவுமே கிடையாது. They have a good thing, good customer satisfaction review இருக்கிறதுனால we expect the business to grow up. And even for example நீங்கள் banking services யூஸ் பண்ணிருக்கும்போது ஓடிபி வருதில்ல, ஸோ இவங்களோட சர்வீஸ் மூலியமாக தான் மெஜாரிட்டி ஆஃப் தி கிளைண்ட்ஸ் ஆர் பீன் ஆப்ரேட்டிங். ஸோ பிஸ்னஸ் வைஸ் இட்ஸ் குட். They are into this on OTT, the mobile service networking activities la irukanga, then messaging service irukanga, BPO irukku. So business lines was good. So we expect initial listing gains வந்து expect பண்ணலாம், and also the business to do good in future. இப்போ கிரே மார்க்கெட்டில் எங்களோட ப்ரீமியம் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆன் டுடே த ப்ரீமியம் வந்து அரௌண்ட் 220 to 225 வந்து எங்களோட ப்ரீமியம் வேல்யூ இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி குட். ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் இப்போ வந்து கிரே மார்க்கெட்டில் இவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது வி கேன் எக்ஸ்பெக்ட் அ லிஸ்டிங் கெயின்ஸ், பம்பர் லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஹேவிங் செட் தட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இப்போ வந்து வாலட்டிலிட்டி ஆஃப் தி மார்க்கெட் இஸ் கோயிங் அப். யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபார் லாஸ்ட் Thursday Friday வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் இருந்துச்சு, இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ். ஸோ வாலட்டிலிட்டி இந்த மார்க்கெட் இருக்குது. அதனால் ப்ளீஸ் டேக் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸோட ஒப்பீனியன் கேட்டுங்க. நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டடி பண்ணுங்கள். பட் ஃப்ரம் ஆர் சைடு எஸ் வி வில் பி அப்ளைங் ஃபார் அட்லீஸ்ட் 1 lot. எங்களோட சைட்லேருந்து நாங்கள் 1 lot அப்ளை பண்ணலான்ட்டு எங்களோட இது கொடுக்குறோம். டிஸ்க்ளைமர் இதுதான், இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். பட் we are not advising anybody to apply or not to apply. Please consult financial advisors and do your own studies. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.